ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. ஒரு பதிவு, ரொம்ப நாள் உள்ள பிரச்சனை இது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 1996 எங்கள் அம்மா நெசவாளர் காலனியில் ஒரு 3 ஃப்ளாட்டு வாங்கியிருந்தாங்க. அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ அம்மா 3 ஃப்ளாட்டுமே அம்மா பேர்லேயும் அக்கா மாமா பேர்லேயுமே வாங்கியிருந்தாங்க. அப்போ இருந்த கவுன்சிலர் இங்கே இருக்கிற இடத்த பத்திரம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டோடைய அளவு 3 சென்ட். அந்த 3 சென்ட்டுக்கு அன்னைக்கு விலை 30,000 ரூபா. மொத்தம் 3 ஃப்ளாட்டுக்கு 90,000. அதுக்கப்புறம் அதற்கான செலவுகளும் சேர்த்து 1 லட்ச ரூபாய்க்கு அம்மா வாங்கியிருக்காங்க. அம்மா வாங்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் அம்மா டெத்து. ஆனால் இடையில இங்கே முள்ளுக்கம்பி போட வரும்போது அந்த இடம் யார் விற்றது உங்களுக்கு, இங்கெல்லாம் முள்ளுக்கம்பியெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நில உடைமை புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குள்ளே தாசில்தார், விஓ, ஆர்ஐ எல்லாருமே கவர்மெண்ட் சிகில் அடித்து சைன் பண்ணி தான் அந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது காரைக்குடி கழனிவாசல் பட்டா எண் போட்டு புலை எண் போட்டு அதில் வந்துருந்துச்சு. அம்மா இறந்த பிறகு நாங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அம்மா இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் சென்று நாங்கள் பார்க்கும்போது அந்த ஃப்ளாட்டே உங்களுக்கு இல்லை, அது கவர்மெண்ட் ஃப்ளாட்டுங்க, அதில் சேமிப்பு கிடங்குடைய காம்பவுண்டு கட்டியிருக்கு, அப்புறம் சில விஷயங்கள்லாம் அதில் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியிலலாம் கேட்கும்போது சொன்னாங்க, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடம் நமக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு மனசுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். உண்மையிலேயே அம்மா பிள்ளைங்களுக்கான ஒரு சேமிப்பாக அதை பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது போயிடுச்சு. இப்போ அதை திருப்பி நாங்கள் எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியலை. அதற்கான ஸ்டெப்பு யார் எடுப்பான்னு தெரியலை. நானும் நிறைய முறை முயற்சி பண்ணிட்டேன். அது சரியான அமைப்பு எங்களுக்கு வரல. இன்றைக்கி நெசவாளர் காலனி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் இதை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகிறது, இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியலை. நான் அந்த பட்டாவுடைய எண்ணு அது எல்லாமே நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி யார் வாங்கியிருக்கீங்க, இது மாதிரி எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நீங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருந்தால் சேர்ந்து கைகோர்த்து இதை நம்ம கொண்டுட்டு போகணும். கண்டிப்பாக நமக்கான அதாவது நம்ம கொடுத்து வாங்கின இடத்த நம்ம திரும்பி பெறணும். அதுதான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக நீங்கள் யாரும் இதில் இருந்தீங்கன்னா சேர்ந்து கைகோர்த்து எங்கள் கூட வாங்க, நமக்கான இடத்த நம்ம பெற முடியும்.